அத்தியாயம் 2. ஒரு புறம் கண்ணனின் அப்பா ராகவனும் எடிட்டரும் கண்ணனின் உடம்பை தேடிக்கொண்டு காட்டுக்குள் திரிய, மறுபக்கம் பாலு பாண்டியன் சொன்னது போல பொன்னியின் குடிசைக்கு ஷாலினியுடன் போய் காத்து கொண்டிருந்தான். காட்டுக்குள் சொர்ணசித்தரிடம் இருந்து விடை பெற்று கொண்ட பாண்டியனும் கண்ணனும் மிக உற்சாகமாக பேசிக்கொண்டு முக்கியமான அந்த காட்டு பகுதியை கடந்த வண்ணம் இருந்தனர். ஒரு இடத்தில் அருவி ஒன்றால் உருவான ஓடை ஒன்று குறுக்கிட்டது. அதில் இருவரும் இறங்கி மறுகரை சேர்ந்த போது பாண்டியனுக்கு லேசாக தலையை சுற்றுகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் சற்று முன் நடந்த சம்பவங்கள் அவ்வளவும் மனதுக்குள் அணிவகுத்து அப்படியே விலகி வெளியேறுவது போலவும் தோன்றியது. எல்லாம் சில நொடிகள் தான். சொர்ணசித்தர் கூறியது போல பாண்டியனுக்கு கண்ணன் தான் சுந்தரராஜன் என்பதில் இருந்து கூடுவிட்டு கூடு பாய்ந்த நிலையில் அவர் வந்திருக்கிறார் என்பதும் அப்படியே அப்பட்டமாக மறந்து போய் கண்ணனை ஆச்சரியமாக பார்த்தார். கண்ணன், நீ திரும்ப உயிரோட வந்துட்டியா என்று பாண்டியன் கேட்டவுடனே சுந்தரராஜனுக்கும் சித்த மாயை பாண்டியனை ஆட்கொண்டு விட்டது தெரிந்துவிட்டது. இனி நடிக்க தொடங்க வேண்டியதுதான் என்று முடிவு செய்தார். ஆமா பாண்டியன் சார், வாங்க போய் முதல்ல எங்க அப்பாவை பார்ப்போம் என்று பாண்டியனை கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தார். வழியில் ஓங்கு தாங்களாக ஒரு செம்மரம், அதன் கிளைகளை சங்கிலி போல் கவ்வி பற்றி வளர்ந்திருக்கும் ஒரு கொடி, அதிலிருந்து சில இலைகளை சிவார்ப்பணம் என்று சொல்லி வணங்கிவிட்டு கிள்ளி கொண்டார். கண்ணன், இந்த இலைகள் எதற்கு? பாலுவோட அக்கா வித்யாவோட வலிப்பு நோய் குணமாக வேண்டாமா? ஓ, அதுக்கு இதுதான் மருந்தா? இதேதான் மருந்து. இதோட பேர் மானசகரணி. ரத்தத்துல இதோட சாறு கலந்த நொடி இதுக்குள்ள இருந்து 10 வித வாயு தோன்றும். அதுவும் ரத்தத்துல கலந்து ஓட துவங்கும். மூளைக்குள்ள இந்த மூலிகை சாறு கலந்த ரத்தம் பாயும் போது பாதிக்கப்பட்ட பாகத்து ரணத்தை ஆற்றி அங்க இருக்கிற திசு அடைப்பை நீக்கிட்டு ஓடி மொத்த ரத்தத்து கொழுப்பையும் கரைச்சி சிறுநீர்ல சேர்த்துரும். அதன் பின் வலிப்புக்கு காரணமான துடிப்பு ஏற்பட வழி இல்லை. அது மட்டும் இல்லை, இதை சாப்பிட்டவர்களுக்கு மருந்து ஒரு புது ஊக்கத்தையே தரக்கூடியது. கண்ணனுக்குள் உள்ள சுந்தரராஜன் கூறியதை பாண்டியன் கேட்டுக்கொண்டு வியந்தார். ஆனால் ஒரு சித்த யோகியாகிய சுந்தரராஜன் தான் அப்படி கூறுகிறவர் என்கின்ற அந்த உண்மை மட்டும் பாண்டியனுக்கு தோன்றவே இல்லை. பொன்னியின் குடிசை. பாலு ஷாலினியுடன் வந்து நடந்த களைப்பு தீர காலை நீட்டி கொண்டான். பார்த்து கொண்டே இருந்த முத்துப்பிள்ளை அவர்கள் குடிக்க மோர் கொண்டு வந்து கொடுத்தார். பொன்னி தனக்கு ஒரு புதரில் கிடைத்திருந்த அகஸ்திய லிங்கத்தை பூஜித்து கொண்டிருந்தாள். ஷாலினி அவள் பூஜிப்பதையே வியப்புடன் பார்த்தாள். அப்படியே பாலுவை பார்த்தவள், பாலு, இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துடுச்சு. இவ சொன்ன மாதிரி கண்ணன் உயிரோட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று கேட்ட அந்த நொடி கண்ணனும் பாண்டியனும் அவர்களை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தனர். ஷாலினிக்கும் பாலுவுக்கும் தூக்கி வாரி போட்டது. ஐயோ, என்ன ஒரு ஆச்சரியம்! ஷாலினி, உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். வாட் அ மிராக்கல்! அதோ கண்ணன்! எக்ஸாக்ட்லி, கண்ணனே தான்! ஷாலினி எகிரி குதித்தாள். அவர்களும் நெருங்கி விட்டனர். பாண்டியன் சார், கண்ணனை எங்க பாத்தீங்க? காட்டுக்குள்ளதான். ஆனா துல்லியமா எங்க பார்த்தேன்னு மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்குது. எப்படியோ கண்ணன் உயிரோட வந்ததே பெரிய விஷயம்தான். கண்ணா, அப்ப நீ தூக்குல தொங்கினது எப்படி? அப்படி தொங்கின நீ எப்படி உயிரோட எழுந்து வந்த? யாராவது சித்தர்கள் நடுவுல பார்த்து ஏதாவது மூலிகை கொடுத்து உன்னை பிழைக்க வச்சுட்டாங்களா? ஷாலினி கேள்விகளை ஒரேடியாக கொட்டி அடுக்கினாள். தன் மகன் பாலுவை நேரில் பார்த்த சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்க முடியாதபடி கண்ணன் மந்தகாசமாக சிரித்தார். அதாவது கண்ணனுக்குள் இருக்கும் சுந்தரராஜன் தான் அப்படி சிரித்தவர். சிரிப்போடு எங்க அப்பா என்று கேட்கவும் தான் அவரும் எடிட்டரும் காட்டுக்குள் கண்ணன் உடம்பை தேடிக்கொண்டிருக்கும் நினைவே எல்லோருக்கும் வந்தது. பொன்னியும் பூஜை முடிந்து அந்த சிவலிங்கத்தையும் மார்பில் அணைத்து சுமந்தபடி எதிரில் வந்தாள். அவளுக்கு சுந்தரராஜனை உணர முடிந்தது. சாமி நமஸ்காரம் என்றார். ஆசீர்வாதம் குழந்தை என்றார் சுந்தரராஜனும். கண்ணனும் பொன்னியும்
அப்படி பேசிக்கொண்டது அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். சாமி, உங்க அப்பா பாவம், காட்டுக்குள்ள வழி தெரியாம திரிசூல மரத்தடியில தேங்கி நின்னுகிட்டு இருக்காரு, போய் கூட்டிக்கிட்டு வாங்க. பொன்னி ஏதோ நேரில் பார்த்தது போல கூறும், இதோ இப்பவே போறேன் என்று கண்ணனும் புறப்படவும் பாலுவும் பாண்டியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ஷாலினி கத்தினாள். கண்ணா, தனியா போகாத, காட்டுக்குள்ள திரும்ப உனக்கு ஏதாவது ஆகிட போகுது. ஷாலினி கத்தியதை கண்ணன் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் பொன்னி ஷாலினியை சமாதானம் செய்தாள். ஷாலினிகா, பயப்படாதீங்க, கண்ணன் இப்போ பழைய கண்ணன் கிடையாது, செத்து பிழைச்சதால சிரஞ்சீவி. அவர் இப்ப அப்பாவோட வந்த உடனே நீங்க எல்லாரும் பட்டணத்துக்கு புறப்படுங்க, உங்க கூட நானும் வரப்போறேன். பொன்னி அப்படி சொல்லவும் ஷாலினிக்கு இன்னும் குஷியாகி விட்டது. பொன்னி, நீ அவசியம் வரணும், உனக்கு பட்டணம் பூரா நான் சுத்தி காட்டுறேன். அப்புறமா நீ எப்படி எப்படி அருள்வாக்கு சொல்ற, எது அதுக்கு காரணங்கிறதையும் டாக்டர்கள் கிட்ட காட்டி பரிசோதனை செய்யலாம் என்று ஒரு பத்திரிகையாளர் பெண்ணுக்கு உண்டான புத்தி மாறாமல் பேசினாள். பொன்னி எதுவுமே பேசவில்லை. ஆனால் பாண்டியனுக்கும் பாலுவுக்கும் மட்டும் தங்கள் நோக்கம் ஈடேறாமல் தாங்கள் எப்படி கிளம்புவது என்கின்ற குழப்பம். பாண்டியன் சுந்தரராஜன் தான் கண்ணன் என்பதை முற்றாக மறந்து விட்டிருந்ததால் சென்னையை விட்டு கிளம்பிய போது மனதுக்குள் இருந்த எண்ணம் தான் தூக்கலாக இருந்தது. பாண்டியன் சார், என்ன சார் இது, இவங்க வேணா போகட்டும், நாம போக வேணாம். ஆமாம் பாலு, நாம வந்த காரியத்தை இன்னும் தொடங்கவே இல்லையே. பாண்டியன் சொல்லி வாய் மூடும் முன் அவர் செல்போனில் அழைப்பு. காது கொடுத்தவரை ரங்கநாயகி தான் எட்டி பிடித்திருந்தாள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரங்கநாயகி, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம், பாலுவோட அம்மா கிணத்தடியில வழுக்கி விழுந்து அவங்க கால் முறிஞ்சு போச்சு, ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க என்றாள் ரங்கநாயகி. மை காட்! பாண்டியன் கைகளை உதறிக்கொள்ள பாலு என்ன சார் என்றான் வேகமாக. பாலு, நாமளும் கிளம்புற நேரம் வந்தாச்சு. என்ன சார் சொல்றீங்க? உங்க அம்மா கிணத்தடியில வழுக்கி விழுந்துட்டாங்களாம், கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகியிருக்காங்க. யாரு சார் உங்களுக்கு சொன்னது? ரங்கநாயகி. அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இதோ பார், இந்த துணை கேள்விகளுக்கு இனி இடமில்லை, அங்க போனா நமக்கு தெரிஞ்சிட போகுது. பாண்டியன் பதில் கூற பொன்னி அதை கேட்டு கலகலவென்று சிரித்தாள். பொன்னி சிரிக்கிறத பார்த்தா அதுக்கு பின்னால பெருசா ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. பாண்டியண்ண, இப்ப என்ன நல்லாவே புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. நான் உன்னை தொடக்கத்துல கூட தப்பா புரிஞ்சிக்கல பொன்னி. உன் சக்தி எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத விளங்கிக்க ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். துப்பறையிற புத்தி உள்ளவங்க இல்லையா, ஆகையால இப்படிதான் யோசிப்பீங்க. பொன்னியின் பதிலுக்கு பதில் பேச்சு முத்துப்பிள்ளை கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. பாண்டியன் அதை கவனித்தார். மெல்ல அவர் அருகில் சென்றார். ஐயா, சொல்லுங்க தம்பி. பொன்னியை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுதுங்களே. ஆமா தம்பி, பொன்னி எனக்கு சித்தர் சாமிங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்த அருள் பிரசாதம். இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதாரம். இப்ப அதனால என்ன? என்ன தம்பி அப்படி கேட்டுட்டீங்க? திடீர்னு காலையில இருந்து நான் பட்டணம் போக போறேன், எனக்கு பட்டணத்துல நிறைய வேலை இருக்குது தாத்தான்னு சொல்றா. அவ விளையாட்டுக்கு பேசுற பொண்ணு இல்ல. அவ பேசுறானா அதுக்கு பின்னால 1000 அர்த்தம் இருக்கும். நானும் ஒத்துக்கிறேயா, நீங்க அனாவசியமா கவலைப்படாதீங்க. பொன்னிய பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவ சாமி குழந்தை தம்பி, அவளுக்கு எந்த கெடுதலும் யாரும் செய்திட முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் அவளை பிரிஞ்சு இருக்க போறத நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்களும் பட்டணத்துக்கு எங்க கூட வாங்க. முடியாது தம்பி, நான் சாப்பிட மறப்பேன். ஆனா ஆகாச லிங்கத்தை கும்பிடாம மட்டும் என்னால இருக்கவே முடியாது. ஐயா, நீங்க ஆகாசலிங்கம்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. காட்டுல எங்களுக்கும் அந்த லிங்கத்தோட தரிசனம் கிடைச்சது. அந்த தரிசன அனுபவத்தை இப்ப நினைச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் சிலிக்குதுங்க. பாண்டியன் சொல்லும் போதே உடம்பில் ஒரு சிலிர்ப்பு. கைகளும் கூப்பி நின்றான். பாலுவும் சேர்ந்து கொண்டான். காட்டுக்குள் கண்ணன் திரிசூல மரம் எங்கே இருக்கிறது என்று கச்சிதமாக தெரிந்து நடந்து செல்லும் போது
பக்கத்தில்தான் இருந்தது தமயந்தியின் குடிசை. கண்ணன் வடிவ சுந்தரராஜனுக்குள் ஒரு குறும்புணர்ச்சி. அடுத்த நொடியே தமயந்தி குடிசையை நோக்கி நடக்க தொடங்கினார். தமயந்தியும் குடிசைக்கு வெளியே ஒன்றும் தெரியாதவள் போல அமர்ந்து கொண்டு வேர்க்கடலைகளை உடைத்து பருப்பை சேகரித்து கொண்டிருந்தாள். கண்ணன் வருவதை பார்த்தவளுக்கு ஒரு நொடி நெஞ்சடைத்தது. நெற்றியில் ஆச்சரிய அதிர்வுகளின் சுருக்கங்கள் வரிகளாய் விழுந்தன. கண்ணனும் அருகில் வந்தான். இனி சிறிது காலத்திற்கு சுந்தரராஜனை மறந்து கண்ணன் என்றே நினைப்போமே. கண்ணன் கண்ணனே தான் தமயந்தி, கண்ணனே தான். என்னடா தூக்குல தொங்கினவன் திரும்ப உயிரோட வந்து நிக்கிறானேன்னு பாக்குறியா? கண்ணன், நீங்க எப்படி இப்படி? இது சிவன்மலை, சித்தர்கள் திரியிற காடு. அவங்க மனசு வச்சா செத்த பணத்துக்கும் உயிர் வரும். அதுக்கு சாட்சினா. அப்படின்னா என்ன? அப்படின்னா ஆட்டுக்குட்டினா நான் இப்ப செத்து பழைச்சவன். அது மட்டும் இல்ல, என்னை நீ எந்த வியாதியும் எதுவும் பண்ணாது. ஏன்னா நான் சஞ்சீவி மூலிகையை சாப்பிட்டவன். சஞ்சீவி மூலிகையா? ஆமாம், அனுமார் லட்சுமணன் உயிரை காக்க கொண்டு வந்த அதே சஞ்சீவி மூலிகை தான். ஒரு சித்தர் அத மூக்குல வச்சு வாயால ஊதினாரு. அதுலதான் எனக்கு உயிர் வந்தது. அப்புறம் அதே எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க. இனி எனக்கு சாவே கிடையாது. கண்ணன் சொல்ல சொல்ல தமயந்திக்கு தலை சுழன்றது. அம்மா, ஷாலினி எங்க? அவங்க அவங்க உங்களை தேடிக்கிட்டு தான் போனாங்க. அப்படியா? அப்படின்னா நான் காட்டுக்குள்ள தேடி பிடிச்சுக்கிறேன். பை த பை, என்னோட துணி பேக் எல்லாம் இங்கெல்லாம் இருக்கு, அதையும் எடுத்துக்கிறேன். கண்ணன் குடிசைக்குள் நுழைந்து தன் துணிமணி பேக் என்ற சகலத்தையும் எடுத்துக்கொண்டான். அப்படியே ஷாலினியுடையதையும் எடுத்துக்கொண்டான். வெளியே கொடியில் ஷாலினியின் நைட் ட்ரெஸ் காய்ந்து கொண்டிருந்தது. அதையும் எடுத்து தோளில் போட்டு கொண்டான். வரன் தமயந்தி, உன் உதவிகளுக்கு ரொம்ப நன்றி. கிளம்பி விட்டான். தமயந்திக்குள் குபுகுபுவென்று புகைய தொடங்கிவிட்டது. இது எப்படி சாத்தியம்? இல்லை, இவன் சொல்வது போல் இவனுக்கு உயிர் வந்தது சித்த சாகசமா? தமயந்திக்கு இருப்பே கொள்ளவில்லை. உடனே அவளை இயக்கும் கூட்டத்துக்கு பதில் கூறுவதற்காக கிளம்பிவிட்டாள். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.